பஞ்சாபில் ஆட்டோவில் சென்ற பெண்ணிடம் கத்தியை காட்டி திருடர்கள் கொள்ளையடிக்க முயன்றதால் அந்த பெண் ஆட்டோவில் தொங்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. லூதியானாவில் ஆட்டோவில் சென்ற பெண்ணிடம் இருவர் கத்தியை காட்டி மிரட்டியதால் அந்த பெண் ஆட்டோவிலிருந்து தப்பிக்க எண்ணி கீழே குதித்தபோது அவரது கையை இறுக்கமாக கொள்ளையர்கள் பிடித்துக் கொண்டனர். இதனால் அந்த பெண் சில மீட்டர் தொலைவுக்கு வெளியில் தொங்கியபடி பயணித்தார். பின்னர் அந்த வழியாக சென்றவர்கள் ஆட்டோவை மறித்து கொள்ளையர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் தோல் தஷா உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சத்ரபதி கிரீடா மண்டல் குழுவைச் சேர்ந்த கலைஞர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரம்பரிய உடை அணிந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெரிய தோள்களை அடித்தும் பொதுமக்களையும் பார்வையாளர்களையும் உற்சாகப்படுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை மற்றும் யமுனை நதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகள், தெருக்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. படித்துறையில் அமைந்துள்ள கோவில்கள், வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழைநீர் தேங்குவதை தடுக்க வடிகால் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாததால் சிகிச்சை பெற வந்த நபரை இழுத்து செல்லும் அவல நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கோவை சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் தனது தந்தை வடிவேலுக்கு சிகிச்சை பெற கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். மருத்துவமனையின் 3வது மாடியில் இருந்து கீழே அழைத்து செல்வதற்கு வீல் சேர் கேட்டுள்ளார். அதற்கு மருத்துவமனை ஊழியர்கள் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த காளிதாஸ் தனது தந்தையை தோளில் சாய்த்து கொண்டு இழுத்து சென்றுள்ளார். மருத்துவமனையில் போதிய வீல் சேர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகளில் குறைபாடு உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வண்டி கிடையாது ஜீகத்துக்குள்ள ஒரு சீனியர் சிட்டிசன் எப்ப வந்தாங்க 2 மணி நேரமா மேல இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.